1885 பிரிட்டிஷ் இந்தியாவின் மெட்ராஸ். அந்த காலகட்டத்தில் பெரம்பூர் பேரக்ஸ் சாலை பகுதியில் கணிசமான அளவு வாழ்ந்து வந்த ஆங்கிலோ இந்தியர்களின் பிரதான உணவாக ரொட்டியே இருந்து வந்தது. இவர்களை மனதில் வைத்து திரு பொன்னுசாமி அவர்களால் 1885 துவங்கப்பட்டதே ஸ்மித்ஃபீல்ட் பேக்கரி. அப்பொழுது மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த ICS அதிகாரி கான்ராட் ஸ்மித் அவர்களின் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டது. தற்பொழுது நூற்றாண்டை கடந்து அதே பகுதியில் பலதரப்பட்ட ரொட்டி, கேக், பிஸ்கட் வகைகளுடன் தனது விற்பனையை தொடர்ந்து வருகிறது. ஃபார்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடினா பேக்கரி வந்து ஆப்போசிட் சைடில் இருந்தது. 120 இயர்ஸ் ஒரே பில்டிங்கில் இருந்தது. அது பெரிய இடம் அது. ஆனால் வந்து ஓடு ஃபுல்லாக அதெல்லாம் ஓடு தான். அவ்வளோ பெரிய பழைய காலத்து பில்டிங் அது. அப்புறம் இப்போ தான் அந்த 10 இயர்ஸுக்கு அப்போ தான் டெமாலிஷ் பண்ணாங்க. ரொம்ப ஓல்டு ஆகி போச்சு. டெமாலிஷ் பண்ணி இங்கே வந்தோம். இங்கே ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. பழைய ஓல்டு பில்டிங் அங்கெல்லாம் வந்து உட்டு ஓவன் தான் இருக்கும். இப்போ இருக்கிறதுலாம் கேஸு. பழைய உட்டு ஓவன் இருக்கும். ப்ராடக்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரெட்டெல்லாம் எடுத்தோமா அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். இதை வாங்கிறதுக்குனே மார்னிங் 6 o'clock வந்து நிற்பாங்க. நான் தெரிஞ்சே 40 போயிடுச்சு. இது ஓப்பன் பண்ண வந்து 1884 ஓப்பன் பண்ணார். அதுலேருந்து அப்படியே ரன் ஆகின்னு வருது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருக்குது. இப்போ அவர் சன்னு வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அவங்க தாத்தா பண்ணப்பறம் அவங்க அப்பா பண்ணார். அவங்க அப்பா பண்ணப்பறம் இவர் பண்ணுறாரு. I am the 4th generation owner of this bakery. It was handed over by my father to me. My father, along with his 3 brothers, were running this establishment for the last 40-50 years. See, when you talk about Smithfield, then our breads are our forte. So wherever you go in this city, you cannot get a bread as fresh as what we bake at Smithfield Bakery. We don't use any improvers or any preservatives. So whatever we bake, we respect the old baking process. Now, the products that you get out of Smithfield are easily digestible because the bread takes its own time to raise and bake. So we dedicate our night shift for the entire baking process. So it takes around 6 to 7 hours to make the bread. And unlike others where we can, if you use a chemical improver and some bread improvers, so it actually gives a bread within 2 to 3 hours. But that we don't do. It takes a whole 5 to 6 hours to prepare our breads. ஸ்மித் பேக்கரி வந்து எங்கள் ஃபேமஸ் பேக்கரி. 10 இயர்ஸ்லேருந்து நான் 20 ஸ்கூலில் படிக்க போகும்போது வரும்போது அங்கே உள்ள பிஸ்கெட்ஸ், கேக் இவற்றெல்லாம் சாப்பிட்டு ருசித்து சாப்பிட்ட ஒரு நாள். தொடர்ந்து இப்போ எனக்கு வயது 80. தொடர்ந்து நான் எங்கெங்கே வீடு காலி பண்ணி போகிறேனோ எந்த இடத்துல இருந்தாலும் அங்கேருந்து இந்த பேக்கரியில் வந்து தான் எல்லா பொருளையும் நான் வாங்குவேன். ஸ்பெஷலாக டீ கேக், கார பிஸ்கெட், ப்ளம் கேக், பட்டர் பிஸ்கெட், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள். இன்றைக்கு கூட நான் தூர இடத்துலேருந்து தான் வந்து பேக்கரியில் வந்து ப்ரெட்டு வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். Earlier years, the locale had a lot of Anglo-Indian population. They live by bread for breakfast, for dinner and everywhere. ஒரு ஃபேமிலிக்கு 4 பிரெட் 5 பிரெட் தான் வாங்க மார்னிங்லேயே வாங்கிட்டு போவாங்க. இப்போ அந்த அளவுக்கு இப்போ யாரும் இல்லை. எல்லாம் அதர் ஸ்டேட்டு அப்படியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எல்லாம் போயாச்சு. இருக்கிறது கொஞ்சம் பேர் அவங்க கண்டிப்பாக. ஆனால் அது வெளியில் இடம் விட்டு போனவங்கலாம் கூட கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லாம் வந்துடுவாங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க அப்பா ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருப்பார். அப்புறம் அவருக்கு அப்புறம் அவர் பையன் வந்திருப்பார். அவர் பையனுக்கு அப்புறம் அவர் பையனை கூப்பிட்டு வர அவங்களே சொல்லுவாங்க, என்ன எங்கள் அப்பா கை கூட்டுவார், நான் என் பிள்ளையை கூட்டுவார். அந்த மாதிரி ஜென்ரேஷன் தொடர்ச்சி அவர் பிஸ்னஸில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் அப்பா மில்லில் வேலை செய்கிறப்ப 10ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு எங்களை சின்ன வயசில் இட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் வாங்கி கொடுப்பார். சின்ன வயசுலேருந்து
எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வயசுலேருந்து நாங்கள் சாப்பிடுவோம். கேக்கு, பிஸ்கெட்டு, மெயினாக ஏலக்காய் பிஸ்கெட் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். அது நீலா டைப்பில் இருக்கும். பசங்களே வாங்கி கொடுப்போம். இப்போ வாங்கி கொடுப்பேன், ஆனால் வரமாட்டாங்க. நாங்கள் தான் வாங்கி போகிறோம். இப்போலாம் நம்ம தானே வாங்கிட்டு போகிறோம். At Smithfield, we keep experimenting new varieties and new. See, what we try to do is we take the tradition and keep it unchanged. But then anything that doesn't change will also become obsolete over a period of time. So what we do is we often experiment with new varieties. Like for example, we have experimented making rasamalai cake. Like instead of making the rasamalai, we take the cake and soak it in the malai, and that's how we came up with the rasamalai idea. Similarly, during COVID times, there was a spurt of interest in healthy immunity related products. So what we try to do is, if you go to the Sangam literature, if you find there, you will find sukku milagu and tipili, or the tirukatus, that are used for mostly to keep the immune system, active. So we tried to bring those 3 flavors into the bread, and we started to make what we call it as immuno bread. And that was an instant hit at that point of time. Last month we introduced a cake called Lamington cake, where it is an Australian delicacy. If you go to Australia, you can find it in every bakery. அது அன்னன்னைக்கு போட்டு அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸ்மித் பில்டர் ஸ்பெஷல். இங்கேருந்து வெளியூருக்கும் நல்லா போவோம். பாக்ஸில் பேக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. பிஃபோர் 2 days முன்னாடி சொன்னாங்கன்னா கண்டெய்னரில் பேக் பண்ணி அமுச்சு விட்ருவோம். அந்த மாதிரியே நம்மக்கிட்ட மாதத்தில் 2-3 கஸ்டமர் வராங்க. பொண்ணு அங்கே இருக்குது, ஃபாரினில் இருக்குது, துபாயில் இருக்குது, நம்ம பேக் இங்கே இந்த ஐட்டம் தான் பிடிக்குது. அதேமாதிரி வயசானவங்க பட்டர் சால்ட்டு இது சாப்பிட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, மற்ற பிஸ்கெட் சாப்பிட்டா சுகர் ஏறுது, சால்ட் நல்லா மெயின்டெண்டாக இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் அதேமாதிரி பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 60 இயர்ஸாக நான் இருக்கேன் நான். ஸோ இந்த பேக்கரி இஸ் எங்கள் ஏரியாவில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்கரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே வருவாங்க. இந்த ஸ்கூல் சில்ட்ரன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு எது இருந்தாலும். இதோடைய ஃபேமஸ் மெயின் பட்டர் பிஸ்கெட்ஸு and all the bakery items what is supplied here is one of the best. இதை கிட்டத்தட்ட ஒரு 60 இயர்ஸாக எனக்கு விவரம் தெரிஞ்சு. ஐ எம் 66 years old. ஸோ இதை நான் ரெலிஷ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ whenever we come here for all these bakery items. I know most of these people here, புருஷோத்தம் நிறைய பேர் இங்கே வேலை செய்கிற அந்த காலகட்டத்தில் இருந்து. ஸோ he is one of the oldest person who is here. So we have been enjoying all this for many years, and hopefully this should continue. This legacy should continue for a very long years.